காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் 7வது நாள் விழாவை முன்னிட்டு தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கங்களோடு தேரை வடம்பிடித்து இழுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல். வரதராஜ பெருமாள் கோவிலுடைய தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. வணக்கம் ரவீனா. உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் எழுந்தருளிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவமானது கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தின் காலை மாலை என 2 வேளைகளிலும் வரதராஜ பெருமாள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்து வருகிறார். இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று காலை திருத்தேர் என்று சொல்லக்கூடிய அந்த தேர் உற்சவம் நடைபெற்று வருகிறது. இவ்வுற்சவத்தையொட்டி அதிகாலை வேளையில் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு வைடூரியம் ஆபரணங்கள் அணிவித்து வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருக்கோயிலிலிருந்து புறப்பட்டு காந்தி சாலை பகுதிக்கு வந்து 72 அடி உயரம் உள்ள 7 சிலைகள் கொண்ட சிற்பங்கள் வேலைப்பாடுகள் கொண்ட திருத்தேரில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து திருத்தேரில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமுடன், அதாவது விண்ணை முட்டும் அளவிற்கு பக்தி பரவசத்துடன் கோஷங்களை எழுப்பியவாறு வரதராஜ பெருமாளின் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரடி பகுதியில் இருந்து புறப்பட்ட இந்த தேரானது நகரின் முக்கிய வீதியான மூங்கில் மண்டபம், காமராஜர் வீதி, இரட்டை மண்டபம் வழியாக மேற்கு ராஜ வீதி, சங்கரா மடம், கிழக்கு ராஜ வீதி வழியாக வலம் வந்து பின்னர் மீண்டும் மூங்கில் மண்டபம் வழியாக இத்தேர் நிலை அடைந்தது. இந்த பிரம்ம உற்சவத்திலேயே உள்ளூர் மக்கள் இன்றி கோடை விடுமுறை என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தந்து இந்த தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். குறிப்பாக அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்ததால் எந்தவித அசம்பாவிதங்களும் நிகழாத வகையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ரவீனா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.